360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி தை மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு போனோம். இருந்தால் கூட நம்ம ஏன் மாத பலன்கள் பார்க்குறோம், அதுலேயும் குறிப்பாக ராசி பலன்கள் பார்க்குறோம்னா, நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நம்ம காரியங்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறார் புத பகவான். அவரோட செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 18ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதம் பரவாயில்ல. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்குது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. காரணம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட உங்கள் ராசிநாதன் புதன் 18ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 8ஆம் இடம்னா ஏதாவது ரிப்பேர் இருக்கணும் அல்லது மெக்கானிசம் செலவு இருக்கணும் அல்லது தேவையற்ற செலவினங்கள் உண்டு. இது இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. பட் அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவும் இருக்குது. உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அல்லது ஆன்சஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோருடைய சொத்துக்கள் இருக்குன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அமையும். ஒருவேளை எனக்கு எதுவும் முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வரும். அல்லது பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், அரியர்ஸ் பணம், இன்சூரன்ஸ் பணங்கள் இதில் ஏதாவது ஒன்று வரும். அல்லது டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்கிறவங்களுக்கு வரும். வட்டியோடு சேர்ந்த முதலாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குவதற்கான சோர்ஸஸும் நிறையா இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அவர் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்துல, அவரும் ஜாதகத்தில் 8ல் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். இருக்கிற நீங்கள் ரொட்டீன் லைஃப்பை மாத்திரம் பண்ணால் போதும். இந்த மாதம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு. தேவையில்லாத பயணத்தை ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக உங்கள் சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்க ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலைன்னா ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சுமார் ஆக இந்த மாதம் அதெல்லாமே நடக்கலைனாலும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. எல்லாமே நன்மைக்கே நினைங்க. ஏன்னா கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் 17ஆம் தேதியோட பண்ணுங்கள், 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய எஃபர்ட் எடுத்து ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதம் யாரையும் பெருசாக நம்பாதீங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் அடக்கி வாசிங்க. யாருக்கிட்டேயும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிடலாம், பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு உங்கள் மாதிரி எண்ணங்கள் சோர்ஸஸ் எல்லாம் வரும். பட் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராகவே இருக்குது வாய்ப்புகள் எல்லாம். அதனால் அடக்கி வாசிங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் செவ்வாய் சாரத்தில் இருக்கார். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க, வாங்கலைனாலும் நல்லதுன்னு நினச்சிங்க.
இல்லைன்னா சுமாரான பலன். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய அண்டர் எஜுகேஷன்லையுமே நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 7ல் இருக்கார். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக உங்களுடைய காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் நல்லா இருக்குது. அதோட வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். அதில் நீங்கள் அடிக்கடி கலந்துக்குவீங்க. இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில், அல்லது ட்ரேடிங்கில், குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங்கில், அதுலேயும் டிஜிட்டல் கரன்சியில், இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. அதுலேயும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சுமாராக தான் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸ் ஸ்தானாதிபதி செவ்வாய், அவருமே 7ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக வேலை உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ஆர் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது எம்என்சியில் இருக்கலாம். நீங்கள் எதில் வேணாலும் இருங்க. உங்கள் துறையில், உங்களுடைய தொழிலில், ஜாபில் பரவாயில்லாமல் இருக்கும். அதோட உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார். ரொம்ப நாளாக மேரேஜே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். முதல்ல அண்டர் எஜுகேஷனை சொன்னேன், இப்போ ஹையர் எஜுகேஷனை சொல்லியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸை கவனித்து கேளுங்க. அடுத்தபடியாக ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல ட்ராவலை குறைங்கன்னு சொன்னேன், இப்போ லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதையும் பாருங்கள். இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் பெரிய முயற்சிகள் வேண்டான்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கவனமாக கேளுங்க. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரெண்டுமே கலந்து இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, சிவ ஸ்தலங்களுக்கு போய் பைரவருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் விநாயகருடைய தரிசனம்
ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய ஒரு சில கெடுபலன்களும் குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.